கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய கிறிஸ்தவ சூழல்கள் மிகவும் ஏமாற்றம் தருகிற விதமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சபைகளை பார்த்தால், சபை தலைவர்களை பார்த்தால், சபை மக்களை பார்த்தால், பிரபலமான ஊழியக்காரர்களை பார்த்தால், பாஸ்டர்களை பார்த்தால், ஊழியங்களை பார்த்தால், நிறைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது. என்ன இது, எங்கு திரும்பினாலும் ஒரு சரியான சத்திய தோற்றம் இல்லையே, எங்கு திரும்பினாலும் மகிழும்படியாக ஒன்றும் இல்லையே, எல்லா இடங்களிலும் குளறுபடியாக இருக்கிறதே என்று அநேகர் சோர்ந்து போகிறார்கள். ஏன் கிறிஸ்தவம் இப்படி போயிட்டுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இந்த கிறிஸ்தவத்தை அல்ல பார்க்க வேண்டியது. இந்த சபைகளை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் தோன்றுகிறது அல்லவா, அந்த கிறிஸ்தவம் அல்ல. இந்த பெரும்பாலான போதகளை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் தெரிகிறது அல்லவா, அந்த கிறிஸ்தவத்தை அல்ல. பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவம் தோன்றுகிறது அல்லவா, அந்த கிறிஸ்தவத்தை அல்ல. பெரும்பாலான கிறிஸ்தவ மேடைகளில் பேசப்படுகிறது பாருங்கள், ஒரு கிறிஸ்தவம், அந்த கிறிஸ்தவத்தை அல்ல. நான் வாழுகிற காலம் இன்றைக்கு பெரும்பாலும் பேரளவில் கிறிஸ்தவமே அல்ல. பார்க்குற திசையெல்லாம் நமக்கு தோன்றுவது கிறிஸ்தவம் அல்ல. அதனால் நம்ம சோர்ந்து போகிறோம். எதுதான் உண்மை என்று எண்ணுகிறோம். நாம் பார்க்க வேண்டியது இந்த கிறிஸ்தவத்தை அல்ல. நாம் பார்க்க வேண்டியது வேதாகமம் சொல்லுகிற கிறிஸ்தவத்தை. வேதாகமம் எதை கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது, எதை கிறிஸ்தவ போதனை என்று சொல்லுகிறது, எதை கிறிஸ்தவ நோக்கம் என்று சொல்லுகிறது, எதை கிறிஸ்தவ வழி என்று சொல்லுகிறது, எதை கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை என்று சொல்லுகிறது, இயேசுவை எப்படி காட்டுகிறது வேதாகமம், அதை பார்க்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த காலகட்டங்களிலே நம்முடைய சூழல்களை பார்ப்போம் என்று சொன்னால், we will have so many reasons to be disappointed. நாம் பார்க்க வேண்டியது, இது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். என்ன இது, ஒரு சில இடம் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லையே, எல்லா இடங்களும் இன்றைக்கு கெட்டு போனது போல் தோன்றுகிறதே. ஆம், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு உண்மை கிறிஸ்தவம். இந்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதத்திற்கு திரும்புவோம், சத்தியத்திற்கு திரும்புவோம், சத்தியத்தின் அடிப்படையில் பேசுகிற போதவருடைய பக்கமாக திரும்புவோம். அவர்கள் பேசுவது சத்தியம்தானா என்பதை புரிந்து கொள்ளும்படியான தேவ கிருபை எதிர்நோக்கும். ஆண்டவரிடத்தில் கேட்போம், இவர் நல்ல போதகர்தானா, இவர் என்னை போதித்து வழிநடத்த ஒரு ஏற்ற போதகர்தானா, இவர் போதிப்பதெல்லாம் சரியானது தானா, இதை புரிந்து கொள்ளுகிற உணர்வு எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பிரமதத்தவர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவம் என்று எதை பார்க்கிறாளோ அது கிறிஸ்தவமே அல்ல. இந்த கிறிஸ்தவ சபைகள் காண்பிக்கிற கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவ ஊழியங்கள் காட்டுகிற கிறிஸ்தவம், இன்றைய கிறிஸ்தவ போதல் காண்பிக்கிற கிறிஸ்தவ மக்கள் காண்பிக்கிற கிறிஸ்தவமே அல்ல. இந்த வேதாகமம் சொல்லுகிற கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம். அந்த உண்மையான கிறிஸ்தவத்துக்கு, வேதத்துக்கு திரும்பவும். சத்தியம் என்றைக்கும் உண்மையானது. சத்தியத்தை நீங்கள் அறிகிற பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.